ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய், தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களோடு கூட பேசும்படி எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே பாதம் பணிந்து அழைக்கிறோம். வருவீராக, வருவீராக. தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் நீர் வேதத்தில் கொடாதவைகள் ஒன்று கூட ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணப்படாதபடி தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானுடைய தூய இரத்தத்தினாலும் அக்கினினாலும் என்னிலே அவைகள் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகங்களும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய வல்லமையும் பலனும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சமும் ஆண்டவரே நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய அக்கினியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக. வாரும் ஆவியானவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, எங்களை பேசி வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. உமது கரத்தில் எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திரியேக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் ஒரு மனம் என்ற தலைப்பில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வரார். கேட்கிற மனிதர்கள் எத்தனை பேர் என்பது முக்கியமல்ல. இதை தருகிற தேவனும் இதை தந்து நம்மை பேசி அவருடைய ஆவியில் பேசி வழிநடத்துகிற தேவன் இருக்கிறது தான் முக்கியம். வார்த்தையை தந்தவர், அந்த வார்த்தையில் இருக்கிறவர், அந்த வார்த்தையின்படியே செய்கிறவராகிய கர்த்தர் நம்மோடு இருப்பது தான் பெரிய ஸ்லாக்கியம். உலகமே திரண்டு வந்து ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தையை கேட்கிறது, உலகம் கேட்கிறதாக ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் பார்வைக்கு அது சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை சிறப்புள்ளதாக பேசப்படலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் தகப்பன் பேசுவதை கேட்பது என்றால் இவைகளுக்கெல்லாம் தகப்பன் பேசுவதற்கு நிகராக அவைகள் வரவே வராது. அத்தனை பேர்கள் கூடி வந்து ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்கறதுல அவ்வளவு சிறப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் பேசுவதை மனிதர்களாகிய நாம் கேட்பது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய இரக்கத்தின் கிருபை இது. தகப்பனுடைய வார்த்தையை கேட்பது தேவன் நமக்கு செய்த, கிறிஸ்துவிலே செய்த மகா பெரிய புண்ணியம் அது. கிறிஸ்துவில் ஒரு மனம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தகப்பன் எப்படி ஒற்றுமையாய் செயல்படுகிறார்கள், ஒன்றிலும் ஒரு சின்ன இதுவும் இல்லாமல், பிசுக்குகள் இல்லாமல் அருமையாக நேர்த்தியாக நம்மை சிருஷ்டித்த தகப்பன் செயல்படுவது போல தகப்பனோடு கூட இணைந்து தகப்பன் கரத்தில் நம்மை கொடுத்து தகப்பன் நம்மை நடத்தும்படி, தகப்பன் நம்மை அவரவருக்கு வைத்திருக்கிற நோக்கத்தில் நடத்தும்படி நம்மிடத்தில் விரும்புகிற தேவன் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போமானால் நாம் அவர் நமக்கு வைத்திருக்கிற வழியிலே நம்மை நடத்துகிற தேவன் அவரோடு கூட ஐக்கியப்பட்டால்தான் அவரிடத்திலிருந்து நாம் சகலவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரோடு கூட ஐக்கியப்பட்டால்தான் அவர் தருகிற சாரத்தில், சத்துவத்தில், ஜீவ அப்பத்தில், ஜீவ தண்ணீரில் வளர்ந்து வர முடியும். அவரோடு கூட ஐக்கியம் இல்லை என்றால் நாம் கொடியாக இருந்து செடியாகிய தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. நம்ம எரியுண்டு போயிடுவோம். தகப்பனோடு கூட தோட்டக்காரராகிய பிதாவோடும் செடியாகிய கிறிஸ்து இயேசுவோடும் கொடியாகிய நம்ம அவரிடத்தில் படர்ந்தோமானால்தான் நாம் வளர முடியும், கர்த்தர்க்கேற்ற கனிகளை கொடுக்க முடியும். கிறிஸ்துவிலே ஒருமனமாய் இருப்பது என்பது சாத்தானாலே சகித்து கொள்ள முடியாதது.
ஏதேன் தோட்டத்தில் தேவன் நமக்காக தம்முடைய பிள்ளைகளுக்காக சிருஷ்டித்த அந்த உன்னதமான இடத்துல, தேவனாலே அது உன்னத இடம், தேவன் இருக்கிறதுனால உலாவனதுனால அது தேவனால் அது உன்னதமான இடம். அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைகளாகிய ஆதாமோடும் பிதாக்களாகிய ஆதாமோடும் ஏவாளோடும் சஞ்சரித்து கொண்டிருந்த அவைகளை எல்லாம் காண மாட்டாத தன் தகப்பனோடு கூட சஞ்சரித்து கொண்ட பிள்ளைகளை காண சகிக்காதவன் அன்றைக்கு என்ன வேலையை செய்தானோ அதே வேலையை தான் இன்றைக்கு வரைக்கும் சத்ருவாகிய சாத்தான் செய்து கொண்டே வரான். தேவனோடு கூட ஐக்கியப்பட்டுடவே கூடாது. தேவ சித்தத்துக்கு ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்துடவே, ஒரு மகனோ மகளோ ஒப்பு கொடுத்துடவே கூடாது. அவன் தேவனை விட்டு பிரிந்துதான் இருக்க வேண்டும். அதற்கு அவன் தருகிற காரணங்கள் நிறைய காரணங்களை கொண்டு வந்து சொன்னாலும் அதனுடைய சாராம்சமே அதுக்குள்ளே இருப்பது எல்லாமே பொய். அது உள்ளே இருப்பது பொய். அதுக்குள்ளே இருப்பது அவன் தேவனிடத்தில் பிரிக்கிற காரியங்கள் சொல்லுகிறதெல்லாம் வேலிட் ரீசன் இல்லாத காரியங்கள் தான். ஆனால் அது வேலிடாக அது ரொம்பவும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவன் கொண்டு வருவான். அந்த சத்ருவாகிய பிசாசானவனுடைய வார்த்தைகளுக்கு விலகி தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி அதன் வழியிலே நடப்பவர்களுக்கு தேவன் பூமியிலே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளும் நித்திய ஜீவனோடு கூட தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. கடந்த அநேக நாட்களாக கர்த்தர் இந்த கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற வார்த்தையிலே தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வரார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18, 19, 20. 18, 19, 20. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இது கர்த்தர் சொல்லிக்கிட்டே வரார். இந்த வசனங்களையும் சொல்லிக்கொண்டே தான் வரார். தாங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், இவங்க என்னைக்கு எந்த நாளில் எந்த நேரத்தில் தேவனோடு கூட நம்மை சிருஷ்டித்த தகப்பனோடு கூட சேர்ந்து இவர்கள் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தார்களோ, ஆரம்பித்த நாளிலிருந்து பெற்றுக்கொள்ளும் நாள் பரியந்தமும் பெற்றுக்கொண்ட பிறகும் அதற்கு அடுத்து தேவன் கொண்டு போகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்ள போகிற காரியங்களும் அநேகம் இருக்கும். இப்படியே பூமியில் வைத்திருக்கும் பரியந்தமும் அது கண்டினியூட்டாக அது போயிட்டே இருக்கும். கர்த்தர் அடைத்த பிறகும் தேவனோடு கூட தான் அந்த ஐக்கியம் இருக்கும். சரீரம்தான் இருக்காது, நம்ம கண்ணு முன்னாடி இருக்காதே தவிர தகப்பனோடு கூட இந்த ஐக்கியம் என்னைக்கும் நிலைத்திருக்கும்படி செய்திருவார். இன்றைக்கு ஒருமனப்பட்டு அன்றைய ஆரம்பித்து இன்றைக்கு காணாத இவைகளை எல்லாம் மனுஷனால் காண மாட்டோம், கர்த்தரால் நிச்சயமாய் காணுவோம். காணாத தேவனை தான் நாம் நம்பி வழிபடுறோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை நம் தொட்டு பார்க்கல, கண்ணில் பார்க்கல, ஆனால் உணர்றோம் அவர் இருக்கிறார். அவர் செய்கிற செயல்கள் மூலமாக பார்க்குறோம். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதல் மூலமாக அவரை பார்க்குறோம். அவர் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்மை மரண பரியந்தமும் வழிநடத்துகிற தேவன். இதை சொன்னவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த வார்த்தையை
உச்சரித்திருக்கிறார். சொன்னது தகப்பன் தான் சொன்னது. நீங்கள் பூமியில் நீங்கள் ஒருமனப்பட்டு 2 பேர், அப்போ 2 பேரை ஒன்றா ஒருமனமாக தேவனோடு கூட சேர விடவே மாட்டான். எல்லா வகையிலும் பிரித்து தன்னிச்சையாகவே நடக்கணும், தன்னிச்சையாகவே செயல்படணும் என்பது தான் சாத்தானுடைய கொடூர விருப்பம். ஆனால் தகப்பனுடைய விருப்பம் என்ன? நம் தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒற்றுமையாய் செயல்படுகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். பிதாவை கேட்காம குமாரன் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். பிதாவாகிய தேவன் குமாரனை அல்லாமல், குமாரன் இல்லாமல் தவிர்த்து தாமாக எதையும் செய்ய மாட்டார். தகப்பன் செய்வதை எல்லாம் செய்கிற கிரியைகளாக கடந்து செய்கிற பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார். ஒற்றுமையாக செயல்படுகிறதற்கு திரியேக தேவனை தவிர ஒரு உதாரணம் பூமியில் எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறகு கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை கொடுத்த மனிதர்கள் தேவனோடு கூட எப்படி ஒன்றிணைந்து ஒரு காரியங்களிலே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று வேதத்தில் அநேகங்கள் நமக்கு எழுதப்பட்டு இருக்கு. ஒருமனப்பட்டிருந்தால் அப்படின்னா, ஒருமனப்படுவது என்பது சாதாரண ஒரு காரியமே அல்ல. ஒருமனப்படுவது போல வந்து அப்புறம் ஒருமனம் என்பது இல்லாமல் அற்றுப்போக பண்ணுகிற சாத்தான் நித்தமும் அந்த வேலையை செய்துக்கிட்டே இருந்து பொய்யே பேசிக்கிட்டு, பொய்யே விதைச்சுக்கிட்டு, பிரிவினைகளையே உண்டு பண்ணிக்கிட்டு, பிரிவினையிலே கருத்து வேறுபாடுகளையே உண்டு பண்ணி வைத்து கொண்டு இப்படியே தப்பிதத்தையே சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறவன் ஒருவன் இருந்து கொண்டே செய்கிறான். அதிலிருந்து அனுதினமும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களை தேவன் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். நாமல்ல, அவர்தான் நம்ம இவைகளுக்கெல்லாம் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். ஒருமனப்பட்டிருந்தால் எந்த ஒரு காரியத்தை குறித்தாகல, இது இந்த காரியம் அந்த காரியம் என்று எதுவும் இங்கே சொல்லப்படலை. தகப்பன் சொல்ல எந்த ஒரு காரியம்னு சொன்னால் அது எதுவானாலும் தப்பான காரியத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். பாவமான காரியங்களுக்கு ஒன்றுக்கு கூட செவி கொடுக்கவே மாட்டார். அங்கீகரிக்கவே அனுமதிக்கவே பரிசுத்தர் அனுமதிக்கவே மாட்டார். அநியாயத்துக்கும் செவி கொடுக்கவே மாட்டார். கொலைபாதகத்துக்கும் செவி கொடுக்கவே மாட்டார். சாவுக்குரியவையும் அழிவுகளுக்கு செவி கொடுக்கவே மாட்டார். செவி கொடுக்கவே மாட்டார். எந்த ஒரு காரியத்தை குறித்து ஆகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் அவருடைய வேலை வரும் பரியந்தமும், அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வேலை வரும் பரியந்தமும் நாம் கவனமாக கேட்குறோமா, கேட்குற மாதிரி இருக்கிறோமா, கேட்குற மாதிரி தலையை ஆட்டுருவோம். இருக்கிறீங்களான்னு கேட்டால் இருக்கிறோம், இருக்கிறீங்களான்னு கேட்டால் இருக்கிறோன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் சொன்னபடி நம்ம இருக்கிறோமா, அவர் சொன்னபடி இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோமா, வேறு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம கேட்குறோமா, வேறு ஒரு கவனத்தில் இருந்துக்கிட்டு இந்த வார்த்தையை கேட்குறோமா, வேறு ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை வேறு ஒரு காரியத்தை செய்யணுங்கிறத யோசித்துட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா என்பதெல்லாம் அவருக்கு மிக நன்றாக, பேசுகிற தகப்பனுக்கு நன்றாக தெரியும். நாம் கடந்து வருவதற்கு முன்பதாகவும் நாம் எப்படி நம்ம சம்பாஷித்து கொண்டிருந்தோம், எப்படி கிரியைகளை நடப்பித்து கொண்டிருந்தோம், நம்மளுடைய ஐக்கியம் எதோடு இருந்தது, யாரோடது எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட நேரங்களோடு இருந்தது, எப்படிப்பட்ட மணி நேரங்களை நாம் செலவு செய்தோம் என்பதையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் ஒரே மனமாகவும் இருப்பார், ஒரே முகமாகவும் இருப்பார். நம்மை போல 4 முகமாக இருக்க மாட்டார், 4 விதமான தோற்றங்களாக இருக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு தோற்றம், திங்கட்கிழமை ஒரு தோற்றம், செவ்வாய்க்கிழமை ஒரு தோற்றம், இப்படி ஒவ்வொரு நாட்களில் ஒரு தோற்றத்தை போல இருப்போம். ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய நாளுக்குரிய பேச்சுக்களை உடையவர்களாக இருப்போம். ஆனால் அவர் எப்பொழுதும் எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிறவராகவே இருப்பார். அவர் பேசுகிற வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது, ஆவியும் ஜீவனும் வல்லமையும் இருக்குது. நித்திய ஜீவனுடைய வார்த்தையை உடையவர் அவர் ஒருத்தர் தான். அவர் வார்த்தை நமக்குள்ளே இருந்து அதை கிரியை செய்ய விட்டால் அது எப்படி கிரியை இருக்குதோ அதன்படியே தகப்பனுடைய வார்த்தை இருக்குதோ நமக்குள்ளேயும் இருக்கும்.
நமக்குள்ளேயும் இருக்கும். ஒருமனப்பட்டிருந்தால் தான் வேண்டிக் கொள்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் என்று சொல்லியிருக்கு இல்லையா? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றஞ்சாற்றி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இவ்வளவு 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்திருக்கிறோம். அநேக முறை கர்த்தருடைய ஆவின் கிருபையின் ஆவினாலே அநேக முறை கேட்டிருக்கிறோம். அநேக முறை கேட்டது போல இருந்துட்டு போயிடாதபடி கர்த்தருடைய கிருபையினால கேட்கணும், கேட்டு வாங்கி கொள்ளணும். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? முதல் வசனம், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமான 6 முழ அகலமும் கொண்ட ஒரு பொற்சிலை, பொற்சிலைன்னா தங்க சிலை, தங்க சிலை, தங்க சிலையை பண்ணுவித்து நிறுத்தினான் என்று. இந்த நேபுகாத் நேச்சார் இடத்துல யார் சொல்லி செய்திருப்பான்? நேபுகாத் நேச்சார் பொற்சிலையை அங்கே செஞ்சு நிறுத்தி வையின்னு யார் சொல்லி செய்திருப்பான்? சாத்தான் சொல்லி சாத்தான் தானே சொல்லியிருக்கணும். சாத்தான் நேராக வந்து நேபுகாத் நேச்சார் இடத்துல தோன்றி, என் பக்தனே, என்னை சேவிக்கிறவனே, என் விருப்பம் இது, நீ அதை செய் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ ஏதோ மனிதர்கள் மூலமாக அவனுக்கு வேண்டிய, இல்லையா, வேண்டிய மனிதர்கள் மூலமாக அவனிடத்தில் பேசியிருப்பான். அவர்கள் மூலம்தான், அந்த மனுஷர்கள் மூலமாக கிரியை செய்து இந்த எண்ணத்தை அவனுக்கு விதைக்கும்படி செய்து, இந்த எண்ணத்தை விதைக்கும்படி செய்து 3 தேவ பிள்ளைகளை சாப்பிட வேணும். அவனுக்கு 3 தேவ பிள்ளைகளை யார் சாப்பிடணும்? சாத்தான். அவனுக்கு ருசி உள்ள ஆகாரம் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. அசுத்தனாகிய, வல்லாங்கனாகிய, ஆதி முதல் மனுஷ திருடனும் கொலைபாதகனும் ஆகிய சாத்தானுக்கு, சாத்தானுடைய மனுஷர்கள் அவனுக்கு வேண்டாம். யாருடைய பிள்ளைகள் வேணும்? கிறிஸ்தவர்கள் அவனுக்கு வேணும். ஆமென். ஆமாவா? கிறிஸ்தவர்கள் அவனுக்கு வேண்டாம். கிறிஸ்துவிலே ஒரு மனமாய் இருக்கிறவர்கள் தான் அவனுக்கு வேணும். கிறிஸ்து சொன்னபடி செய்கிறவர்கள் தான் அவனுக்கு வேணும். கிறிஸ்து என்ன செஞ்சு கீழ்ச்சிட்டார் என்று அவனுக்கு தேவையே கிடையாது. என் நேரம் கெட்ட நேரம், எனக்கு சரியாக நடக்கலை. இப்போ எனக்கு தேவன் நல்ல நேரம், எனக்கு நல்ல நேரம் எனக்கு நடக்குது. எனக்கு முன்ன லக்கு இல்லை, இப்போ எனக்கு லக்கு இருக்குது. அப்படி சொல்கிறவர்களெல்லாம் லபக்குன்னு அவனுக்கு தேவையே கிடையாது. அவனுக்கு தேவையே கிடையாது. தேவன் என்ன ஆனாலும் தேவன் சொன்னதை மட்டும்தான் செய்வேன் என்று சொல்லுகிறவர்களைத்தான், அதில் நிலை நிற்க போராடுகிறவர்களை தான் சாப்பிடணும்னு சாத்தானுக்கு விருப்பம். தேவனே, நாங்கள் உமக்கு பிரியமானவங்க, நாங்கள் உங்களுக்கு உரியவங்க, நாங்கள் உங்களுடையவங்க, நாங்கள் உங்களுக்காக எதையும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறவங்களை அவன் சாப்பிட விரும்புறதில்ல. அப்படி சொன்னபடி வைராக்கியம் பாராட்டி அதன்படி நிற்பார்கள் என்பதை அறிந்தவர்களைத்தான் அவனுக்கு வேணும். அவனுக்கு என்ன ஆகாரம்? அது ருசி உள்ள ஆகாரம். பரிசுத்த தேவனோடு பரிசுத்தராலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளைத்தான் அவனுக்கு வேணும். அவனுக்கு வேணும். கிறிஸ்தவர்கள் அவனுக்கு வேணும்லாம் கிடையாது. கிறிஸ்துவிலே ஒரு மனமாய் இருந்து ஒரு மன அன்பின் கட்டினாலே கட்டப்பட்டு கர்த்தர் கட்டளையிட்டபடி யாவையும் கை கொண்டு செய்கிறவர்கள் தான் அவனுக்கு வேணும். அப்போ இந்த நேபுகாத் நேச்சார் இடத்துல கொடுத்து அதுக்கு எல்லா தேசங்களிலிருந்தும் ஆட்களை எல்லாம் வர வைத்து, அத்தனை பேரும் வர வைத்து, அதற்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சரி, அந்த சிலையை பணிந்து கொள்ளணும். அந்த ஜனங்கள், அந்த மக்கள், அவர்கள் விக்கிரக தெய்வங்களைத்தான் வழிபட்டு கொண்டு
வந்த தேசம் அது, வந்த தேசம் அது. அங்கு விக்கிரகத்தை பணிந்து கொள்வது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அங்கு உள்ளவங்கெல்லாம் வந்து அங்கே சாத்தானை பணிஞ்சுக்கணும்னு சாத்தானுக்கு கொல்ல விருப்பம்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும், யாரை பொறுத்த வரைக்கும், சாத்தானை பொறுத்த வரைக்கும், சாத்தானின் மனுஷரை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த 3 பேரும் மகா திமிரு உள்ளவர்கள். அங்கு தானியேல் ஒருத்தர் இருக்கிறார், ஆனால் அந்த இடத்துல இல்லை. அந்த எங்கே போயிருந்தாரோ, வெளி தேசத்துக்கு போயிருந்தாரோ, என்ன காரியத்து நிமித்தமாக தானியேல் போயிருந்தாரோ, மற்றபடி இவங்க 4 பேர் தான். ஆனால் இந்த இடத்துல, இந்த சம்பவத்தில் 3 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல சாத்தான், இந்த 3 பேர் தான் சாத்தான் குறி வச்சுக்கிட்டே வரான். தங்கள் சுய தேசத்தில் இருந்து அந்நிய தேசத்தில் அடிமைகளாக இருக்கிற இவர்களுக்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையின்படி, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார். தேவன் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார், ஒரு காலகட்டங்களை வைத்திருக்கிறார். அது 70 வருடங்கள் கிட்ட இருக்கும் சொல்லப்படுகிறது. அந்த 70 வருடங்கள் கழித்த பிறகு அவர்களுக்கு விடுதலை உண்டு. அவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருவார். அதுபோல் இன்னும் அந்த தேசத்தில் அவர்கள் அங்கே என்னவா இருக்கிறார்கள், அடிமைகளாக இருந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர்கள் அடிமைகளாக இல்லை. கர்த்தர் இவர்களை எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் அருமையாக தேவன் நேர்த்தியாக அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை நல்ல ஒரு இதில் அவர்களை வைத்திருக்கிறார். காண பொறுக்க மாட்டாத மக்கள் ஏராளமாக இருப்பார்கள், அந்த பகுதியில் இருப்பார்கள், எது அவர்கள் இருக்கிற தேசத்தில் இருப்பார்கள். அது எல்லாரிடத்திலும் இருக்குது. கர்த்தர் ஒருவரோடு கூட இருந்தால், கர்த்தரோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுடைய எரிச்சலும் பொறாமையும் எக்கச்சக்கமாக இருக்கும். என்னவா இருக்கும்? எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல சாத்தானுடைய உக்கிர கோபத்தை தீர்த்துக்கணும் என்று, அதுதான் சாப்பிடணும் என்று அவனுடைய விருப்பம். நல்லா கவனிக்கணும். ஏனென்று சொன்னால் 6 நாளும் நம்ம அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு 7வது நாளில் எங்கே வந்திருக்கிறோம்? இங்கே. ஆனால் பட் கணக்கு என்ன, வாரத்தின் 1ஆம் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய புண்ணியத்தினால ஞாயிற்றுக்கிழமை ஆகப்பட்டது 1வது நாளாக கர்த்தருடைய நாமத்தினால மாறிடுச்சு. கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தரும்படியாக தான் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரோம். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவதற்கு இடம் கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் நம்மை போல தலையாட்டிக்கிட்டாலும் அப்படிலாம் பேச மாட்டார். அவர் நேர்த்தியாய் செம்மையாய் பேசுவார். அப்போ சாப்பிடணும். யாரை சாப்பிட்றணும்? இவங்கள உயிரோட விழுங்கப்படணும். சாத்தானுங்களுடைய கூட்டங்களுக்கு நன்றாய் தெரியும், இவர்கள் பணிந்து கொள்ள மாட்டார்கள். சாத்தானுக்கும் தெரியும், ஒருவேளை பணிந்து கொண்டால் கொடுக்கிற அழுத்தத்தில், கொடுக்கிற நெருக்கத்தில், கொடுக்கிற இதில் இவர்களுக்கு கட்டாயம் இவர்கள் என்ன செய்யணும்? நான் விரும்புகிற அந்த கொடூர விருப்பத்துக்கு ஒருவேளை இணங்கி விடுவார்களோ, பணிந்து விடுவார்களோ என்று சொல்லி எண்ணிருக்கலாம். ஆனால் இந்த மனுஷர்கள் எல்லாரும், இந்த கட்டளையானது இவர்களுக்காகத்தான் வந்திருக்குது. ராஜாவின் மூலமாய் சாத்தான் இந்த கட்டளையை கொடுத்து இப்படி கொடுக்கிறான். 6ஆம் வசனம், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடுவான் என்றான். போடப்படுவான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே மறுபடியும் சொல்கிறாங்க, இந்த இதெல்லாம் பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தது ஒரு பெரிய முக்கியம் அல்ல. ராஜாவுக்கே தெரியாமல் ராஜாவுக்குள்ளேருந்து கிரியை செய்கிற சாத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சாத்ராத், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த இடத்துக்கு வரல. சம்பவம் நடந்து இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளுகிற அந்த ஃபங்க்ஷனில், அந்த இடத்துல அது ஒரு பெரிய விழாக்கோலமாக கேட்குதா? காதில் விழாக்கோலமாக
நடந்துகிட்டு இருக்குது. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது, ஒருவேளை தெரியாம இருக்கலாம். இவர்களை பகைக்கிற கூட்டத்தாருடைய பார்வைகள், எண்ணங்கள் எல்லாம் யார் வரணும்னு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அந்த ஏரியாவிலே இல்லை. இப்பொழுது ராஜாவினிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் கொடுத்த கட்டளை என்னன்னு? தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும் உம்முடைய கட்டளை. அதில் பண்ணாதவனை கொண்டு போய் எதில் கொண்டு போடணும்னு? அக்கினி சூளையில் கொண்டு போய் என்ன செய்திருங்கண்ணா? போட்டுறணும்னு. ராஜாவே, நீர் நியமித்து வைத்திருக்கிற இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உம்மை மதிக்கவும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசிலையை பணிந்து கொள்ளவும் இல்லை. ராஜாவுடைய நினைவு எண்ணங்கள் எல்லாம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இன்னும் வரலையான்லாம் காத்துக்கிட்டு இல்லை. ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற சாத்தான், அவன் இன்னும் வரலையே, அவனை வர வைக்கணுமே. அதுக்குத்தானே இந்த சிலையை நிறுத்தி வச்சிருக்குது. எதுக்கு? அதுக்குத்தானே இந்த சிலையை நிறுத்தி வச்சிருக்குது. இவனுங்க இன்னும் நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. கிண்ணறம், தம்புரா எல்லாம் வாசித்துட்டு எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் வாரம் ஆர்ப்பரிப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க என்டர்டைன்மெண்ட் போயிட்டே இருக்குது. ஆனால் அங்கே எல்லாரும் வந்து தாழ விழுந்து பணிஞ்சு கொண்டு போய் கும்பிட்டுட்டு போகிறவங்களெல்லாம் சாத்தான் சட்டையே பண்ணலை. அவனுக்கு வேண்டியது இந்த 3 பேர் வேணும். இந்த 3 பேரும், இந்த தானியேலும் 4 பேரும் எப்பவுமே ஒற்றுமையாய் ஒரு மனமாய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்கள். இவர்கள் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்கள். கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்துகிட்டு இருக்கிறார். இந்த தேவன் அவர்களோட இருக்கிறார். இவர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனால் செய்தி வருது, நீங்க வாங்க, நீங்க 3 பேரும் பொற்சிலைக்கு முன்னாடி வரணும். ராஜா கூப்பிடுறார், நீங்க என்ன செய்ய வரணும்? பணிஞ்சு கொள்ள வரணும். அப்போ அவர்களுக்கு என்ன வந்தது? அவர்களுக்கு ஆபத்து, தீமை, பொல்லாப்பு நேரிட்டு இருக்குது. ஆனால் இந்த பொற்சிலையினுடைய கட்டளை வந்தபோதே அவர்களுக்கு மிக நன்றாக தெரிஞ்சிருக்கும், இது இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. பொற்சிலை, இங்கே பொற்சிலை, ஆனால் பொற்சிலையை போல அநேக காரியங்கள் நிறுத்தப்படுகிறது பூமியிலே. மனுஷனுக்கு, தேவனுக்காக வாழுகிற, தேவன் சொல்லி வாழுகிற பிள்ளைகளுக்கு, தேவ சித்தத்தில் வாழுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொற்சிலையை போல அநேக காரியங்கள் வருகிறது. பணிந்து கொள் என்று. அதில் பணிந்து கொள்ளாமல் இருந்தால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகா மகிமை உண்டாகும். இங்கு சாதாரணமான ஒரு மனுஷர் வந்தாலே அவர்களை பணிந்து கொண்டுடுறோம், அவர்களை நமஸ்கரித்திடுறோம், அவர்களை அரவணைச்சிடுறோம். இவர்களிடத்தில் இருக்கிற அன்பு மாதிரி பூமியில் யார்கிட்டையுமே இல்லை. இவர்கள்கிட்ட இருக்கிற போல ஒரு அரவணைப்பு, ஆறுதல் வேறு யார்கிட்டையுமே இல்லை என்று சொல்லி, உன்னதமானவர் எப்பொழுதும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டு நம்மோடு கூட இருந்து, நமது நிழலாக இருந்து, நம்மோடு இருந்து நம்மை அனுதினமும் நடத்துகிறவருடையது பெருசாக தெரியதே இல்லை. நமக்குள்ள என்ன தாளந்துகள், திறமைகள் என்னதான் இருந்தாலும் அது எல்லாம் நமக்குள்ள தேவனுக்கு ஏற்ற வகையில் பயன்பட செய்கிறவரே கர்த்தர் தான். அவர் இல்லாமல் இது செயல்படாது. நம்மளுடைய சரீரத்தின் உறுப்புகளும் அவர் கட்டளையிட்டிருக்கிறபடி அவருடைய கிருபையினாலே காக்கப்பட்டு செயல்படுது. ஆமென். ஒன்றுக்கொன்று அவயங்கள் மோதி கொள்ளுமானால் உனக்கும் எனக்கும் ஒத்து வரல. கிட்னி சொல்லுது எனக்கு ஒத்தே வராது, எனக்கு ஒத்தே
வராது. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம். 2 கிட்னியில் ஒரு கிட்னி சொல்லுது நம்ம பிரிஞ்சு போயிடலான்னு. கடைசியில் சொல்லுது 2 கிட்னியுமே வேண்டான்னு. என்ன சொல்லுவோம்? 2 பேரும் ஒரு மனமாக இருக்கக்கூடாது. 2 கிட்னியும். கிட்னினா தெரியல, பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் தெரியும். ஒற்றுமையாக இருக்க மாட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்ம போனால் போயிட்டு போகுது, கிட்னி போனால் போயிட்டு போகுது, அது போனால் போயிட்டு போகுதுன்னு இருந்துருமா? அது இன்னைக்கு வரைக்கும் நல்லா செயல்படுறதுனால அதனால் வர்ற பெரிய துன்பம் நமக்கு தெரியாமல் இருக்குது. அதில் வர துன்பம் தெரியாமல் இருக்கு. ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளை ஊமையாக்கிட்டார்னு வச்சுங்க, கொஞ்சம் பேசாமல் ஒரு மாதத்துக்கு ஊமையாக்கி விட்டார்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? நாட்டுக்கே நல்லாயிருக்கும், அது வேற. வீட்டுக்கும் நல்லாயிருக்கும், நாட்டுக்கும் நல்லாயிருக்கும், அது வேற ஒரு பக்கம். ஆனால் எப்படி இருக்கும்? இப்போ நாக்குக்கும் உள்நாக்குக்கும் சண்டை, 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பேச முடியல, ஒற்றுமையாக இல்லை, ஒரு மனமாக இல்லை. நாக்கும் வாயும் உள்நாக்கும் ஒரு மனமாக இருக்க போய் தான் கிருபையாக பேசுகிறோம். தொண்டைக்குழியெல்லாம் ஒற்றுமையாக இருக்க போய் தான் தேவ கிருபையில் பேசுகிறோம். 2 கண்ணுக்கு சண்டை வந்துருச்சு. இப்போ 2 கண்ணுக்கும் சண்டை வந்துருச்சு, நமக்கு பார்வை இருக்குமா? இருக்காது. சிறுமூளை பெருமூளைக்கு சண்டை வந்துருச்சு. மூளை சரியாக வேலை செய்யுமா? இருந்தே சரியாக வேலை செய்யலை. நமக்கு வேலை செய்யுமா? வேலை செய்ய. 2 காதுக்கு சண்டை வந்துருச்சு, ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, அப்படி ஒரு மனமாக இருக்கக்கூடாது. 2 காதும் பிச்சுக்கிச்சு, காது கேட்குமா? கேட்காது. மூக்கு பார்வைக்கு 1, துவாரம் 2, 2க்கும் சண்டை வந்துருச்சு. நமக்கு மூக்கில் நம்ம முகர முடியுமா? சுவாசிக்க முடியுமா? பிச்சுக்கிச்சு. சரி வருமா? சரி வராது. 2 கைக்கும் சண்டை வந்துருச்சு, நீயா நானான்னு. 2 கைக்கும், 2 கையும் பிச்சுக்கிச்சு. எதையாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. 2 காலுக்கும் சண்டை வந்துருச்சு, 2 காலும் பிச்சுக்கிச்சு. சரி வருமா? என்னடா இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்படி அவைங்களில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவையெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடாமல் இருக்கிறதுக்கே கர்த்தரால் தான், கர்த்தருடைய கிருபையினால். கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது என்றைக்கும் கேட்டிருக்க மாட்டேங்க. இப்படி கர்த்தருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். விரல்கள் எல்லாம் 5 விரல்களும் ஒற்றுமையாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, கையில் ஒன்றுக்கு ஒன்று சண்டை வந்துருச்சு. என்ன ஆகும்? எதை சாப்பிடுவோம்? ஒன்றும் சாப்பிட மாட்டோம், ஒன்றும். ஆனால் பொரிச்சில் நம்மளை தேடி வருதுன்னு வச்சுக்கோங்க, வரத்துக்கு முன்னாடி கீழே வந்துடுவோம். வர்றேன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் முன்னாடியே படுத்து வந்துருப்போமே தரையோட தரையான்னு. நீங்கள் பொரிச்சலை நிறுத்துறத போகிறேன்னு சொன்ன போதே நாங்கள் படுத்துட்டு இருப்போமே தரையோட தரையா. ஆண்டவரே தரையோட தரையா, ஆண்டவரா படுக்க சொன்னார் பொரிச்சலைக்கு முன்னாடி? இல்லவே இல்லை. சொல்லுவோம். சின்ன சின்ன சோதனையிலே நாம் நிற்கிறோமா இல்லையா? சின்ன சின்ன பரீட்சையிலே நிற்கிறோமா இல்லையா? இல்லையா? காத்திருக்கிறதுலே, கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருக்கிறது ஒரு பெரிய பரீட்சை. அதிலே அந்த ஒரு பரீட்சை, அந்த பரீட்சையில் நம்ம காத்திருக்கிறோன்னு சொல்லுவோம். ஆனால் என்ன பெதட்டுறோன்னு அவருக்கு தான் தெரியும், என்ன பெதட்டுறோன்னு. அப்போ இவங்களுக்கு வர சொல்கிறாங்க, வாங்க என்னங்க விருந்து கொடுக்கறதுக்காக கூப்பிட்றாங்க. இல்லை, இவர்களை கொன்று போட வேண்டும். இவர்கள் சாத்தான் நிறுத்தியிருக்கிற சிலையை வணங்க மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள் என்று சொல்லி. அவர்களை பொறுத்த வரைக்கும் சாத்தானும் சாத்தானின் மனுஷர்களும் பொல்லாப்பும் திமிரும் அகம்பாவம் பிடித்தவர்கள் என்று யாருக்கு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. கர்த்தர் சொன்னவைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு இன்னைக்கும் இந்த பேர் தான். அகம்பாவம் பிடிச்சவர்கள், திமிரு பிடிச்சவர்கள், கொழுப்பு பிடிச்சவர்கள் என்று, இருமார்ப்பு பிடிச்சவர்கள் என்றும், வணங்கா கழுத்து உள்ளவர்கள் என்றும் இவர்கள் என்று பெயர் இவர்களுக்கு. இன்றைக்கும் அந்த பெயருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. எத்தனை சிலையை வச்சாலும் சர்ன்னு விழுந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாம் என்னத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம்? நம்ம இன்னொரு வகையான ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறோம் என்று வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் வேதத்தில் இல்லாத ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துவார்கள். இங்கே தேவன் சொல்லியிருக்கிற காரியம் ஒரு மனமாய் 3 பேரும் இருக்கிறார்கள். அதில் 3 பேரில் யார் வேணால் சொல்லியிருக்கலாம்ல. ஒருத்தர், வானாண்டா, சொன்னால் கேளுடா, இவ்வளோ காலம் வந்தோம், எப்படியோ இருந்தோம், இப்போ நல்ல நிலையில் இருக்கிறோம்,
என்ன நிலையில் இருக்கிறோம்? நல்ல நிலையில் இருக்கிறோம். நல்ல இதை காப்பாற்றிக்கணும், இதை எப்படியாவது காப்பாற்றிக்கணும். விடுடா ஆண்டவரே, எங்களுக்கு மனசு இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லை, சும்மா குனிகிற மாதிரி குனிஞ்சி படுக்கிற மாதிரி எடுத்து எந்திரிச்சிட்றோம், அவ்வளோதான். எந்திரிச்சிட்றோம், அது போதும், அது எந்திரிச்சிட்றோம். எங்கள் மனசு உங்களுக்கு தெரியும், எங்கள் மனசு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு தெரியாது, நாங்கள் தூங்குற மாதிரி தான் தெரியும். ஆனால் நாங்கள் எவ்வளோ விழிப்புள்ளவங்கன்னு உங்களுக்கு தெரியும். உள்ளான மனசுக்குள்ளே, உள்ளான காதுக்குள்ளே, உள்ளான மூளைக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கவனமாக இந்த மெசேஜை கவனிக்கிறோம், கேட்குறோன்னு உங்களுக்கு தெரியும். சரீரம் வேணா சரிஞ்சு விழலாம், தூங்கலாம். ஆனால் ஆவியில் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே 7 மடங்கு அக்கினியை விட இது அதிக அக்கினியில் நாங்கள் உள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு. எதில் எரிஞ்சிட்ருக்குறோம்? கேட்க வேண்டியது இருக்குதேன்னு எரிஞ்சுன்னு இருப்போம், கேட்க வேண்டியதே இருக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருப்போம். கேட்குறோமா? அதுக்கு ஆமாம், கேட்குறோம். லைவில் இருக்கவங்கள நான் என்ன கேட்க முடியும்? யார் கேட்குறாங்க, யார் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டுட்டு புஷ்ஷுன்னு போயிட்டு இருப்பாங்க. திருப்பி ஒரு இடையில ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மீதி இடையில இருக்கிற 10 நிமிஷம் என்ன தேவ ஆவியானவர் பேசினாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சிலர் போவார்கள், வருவார்கள், பல காரியங்கள் இருக்கும். ஒரு சிலர் அதை கவனமாக கேட்பார்கள், முடிவு பரியந்தமும் கேட்பார்கள். அப்போ இவர்களை அழைத்த போது அதற்கு முன்பே அவர்கள் பேசி கொண்டிருக்க மாட்டார்களா? இப்படி நடந்துகிட்டு இருக்குதே, நம்மளை கூப்பிடாமல் இருப்பானுங்களா, நம்மளை வர சொல்லி பண்ணுவானுங்களே, இது இவ்வளோ நாளாக தந்திரமாக நடக்குது, நம்மளை வர வைப்பானுங்களே, என்ன தானியல் எங்கே போயிருந்தாரோ தெரில, இன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பயந்தோமே, அந்த காரியம் வந்துருச்சுன்னு. இதில் 3 பேருமே ஒருத்தர் வேறு விதமாக இருந்திருக்கலாம் இல்லையா? வேண்டாண்டா சொன்னால் கேளுடா. 2 பேர் பிடிவாக இருந்தாலும் ஒருத்தர் இல்லைடா விட்டுறா, நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நான் போயிடுவேன், நீங்கள் வேணால் உழாமல் கடங்க, நான் விழுந்துருவேன், விழுற மாதிரி பண்ணிவிட்டு ஆக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லலாம்ல. சாத்ரத் மேஷக் ஆபேத்நேகோ சொல்லலாம்ல. அது என்னைக்காவது யோசித்துருக்கோமா? நமக்கு பைபிளை பற்றி அத்துப்படி, நமக்கு தெரியாத பைபிள் வசனம் இல்லை, நமக்கு தெரியாத சத்தியம் இல்லை, நமக்கு தெரியாத ஆழம் இல்லை. ஆவியானவருக்கே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது என்ன இருந்தாலும் இந்த சின்ன கிருபையில் தேவன் நமக்கு என்னையும் சேர்த்து சொல்கிறது. 3 பேர் ஒத்துமை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆபத்து இருக்குது, பொல்லாப்பு இருக்குது. பொல்லாப்பு இந்த 3 சிநேகிதர்களும் யாராவது ஒருத்தர் பிரியலாம் இல்லை. இன்னைக்கு சிநேகிதர்கள் என்று இருக்கிறார்கள், அது வேற, அது குப்பை. இந்த சிநேகிதர்களை போல கிடையாது. தானியேல் இல்லை, நல்லா கேட்டுக்கணும், தானியேல் இல்லை, இங்கே போடப்படலை பைபிளில். அவர் எங்கே போனார், ஏது என்னெல்லாம் சொல்லப்படலை. அந்த தாசா அங்கே எங்கே இருந்திருப்பார் கர்த்தரோட. ஆனால் அங்கே இல்லை. அந்த 3 பேர்களுக்கும் நம்மளை வருவானுங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதன்படியே வந்தது. அதுக்கு முன்னாடி இவர்கள் சம்பாஷிக்காமலா இருந்திருப்பார்கள், சம்பாஷித்திருப்பார்கள். ஆனால் ஒரு மனப்பட்டிருந்தார்கள். ராஜா நம்மளை வர சொன்னாலும் சரி, பணிந்து கொள்ளவே மாட்டோம், செத்தாலும் சாவுமே தவிர என்ன செய்யலாம், வாண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு. கருத்து வேறுபாடு எப்பேற்பட்டவர்களுக்கு சிலருக்கெல்லாம் வருது, வேறுபாடுகள் வருது. என்னடா நல்லா இருக்கிறோம், இந்த நிலைமையில் நல்லா இருக்கிறோம், கடைசியில் இந்த ஒரு இதுக்கு பிடிவாதமாக நம்ம வீணாக பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நமக்கு இருக்கிற கவர்னர் போஸ்டெல்லாம் விட்டுட்டு எல்லான்னு கொடுத்த கணம் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்குடா இருக்கணும், கும்பலாக போய் குனிகிற மாதிரி குனிஞ்சிட்டு பணிகிற மாதிரி பணிஞ்சிட்டு மனசால செய்யலை. என்ன செய்யலை? மனசால தேவனுக்கு துரோகம் செய்யலை. அவனுக்கே என்ன இது, ஆவி ஆத்மா சரீரத்தோட நீ என்ன செய்யணும், பணியணும்னு சொல்லிட்டு வேற எவனும் அவனுக்கு தேவையில்லை. ஏன் இவர்கள் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினார்கள்? இவ்வளவு பாராட்டினார்கள் பாராட்டணும். அதான் முதல்ல சொன்னார், கிறிஸ்தவர்கள் பொட்டுன்னு விழுந்துருவார்கள். எப்படி விழுந்துருவார்கள்? கிறிஸ்தவர்கள் விழமாட்டார்களாம். கர்த்தாவே காப்பாற்றுங்க. என்ன செய்வார்கள்? சுற்றறிக்கை வந்த உடனே என்ன செய்திருவார்கள்? டொப்புன்னு சாய்ந்து விடுவார்கள். என்னது, இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா பண்ணி ஒன்றா படுறதுக்குன்னு இப்போ ஒரு குளோபலில் ஒரு பேரை வைத்து அதுக்கு ஒரு சாயம் பூசி சொல்லுகிறார்கள். ஒரு மனம் என்கிற போர்வையில் இன்னொரு வித ஒரு போர்வையை சாத்தான் கொடுத்து அப்படி நடத்துகிறான்.
அதை நடத்துகிறேன். அந்த முழு பேரை நம்ம ஏன் சொல்வானே, நடத்துகிறேன். இப்போ இவங்கள கூப்பிட்டா ஏன் இதை வைராக்கியத்தை இப்படி ஒரு மனமாக 3 பேரும் ஒரே ஸ்டில் ஒரே மாதிரி நின்று ஏன் பண்ணார்கள்? சரி, தெரியாதனமாக இவர்கள் போய் சரி ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சாவச்சிருவாரன்னு தவப்பேன் இவர்களை கிடையாது. இவர்களுடைய தகப்பன் தாய் யாரு? நிறைய பேருக்கு அது வேல்யூவே கிடையாது இன்றைய காலகட்டங்களில். தகப்பன் தாய் இவர்களை எந்த அளவுக்கு சாரம் ஏற்றிருப்பார்கள். இவர்களுக்கு தேவனை குறித்து, தங்கள் ஒரே தேவனை குறித்து, யெகோவா தேவனை குறித்து, சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து, அந்த திரியேக தேவனை குறித்து எந்த அளவுக்கு சாரம் ஏற்றிருப்பார்கள் அவர்களுக்குள்ளே. அம்மா அப்பா இல்லாமல் இவர்களுக்கு அந்த சாரமே ஒரே ஒரு டிராப் கூட உள்ள வந்திருக்காது இவர்களுக்கு. யாருக்கு? சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகுக்குள்ள வந்திருக்காது. என்ன ஆயிருக்காது? வந்திருக்காது. நாகமான் ஒருத்தன் ஒரு காலத்தில் இருந்தார். யாரு? நாகமான் என்று குஷ்டரோகியாய் இருந்தான். இந்த சம்பவம் வேற, அந்த சம்பவம் வேற. கேட்குறோமா? இருக்கீங்களா? இல்லையா? இல்லை வேற எதோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேயும் கவனம் செலுத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? இந்த அதுக்குள்ளேயும் போய் இதை குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன்னு போகிறோமா? பார்த்துக்கணும். நீ கேட்டுக்கிட்டு இரு, நான் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு. இவங்க எப்படி அதை கேட்டு அதை கரெக்டாக அவங்களுக்கு சொல்ல முடியும்? அதை கேட்டு அதை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. கொடுக்கிறவரும் அவர் தான், செய்தியை கொடுக்கிறவர் அவர் தான், கொடுத்து கேட்குறத பார்க்குறவரும் அவர் தான். நல்லா கேட்டுக்கணும். இந்த சப்ஜெக்ட் வேற, அது வேற. நாகமான் என்பவன் சீரியா தேசத்தினுடைய படைத்தளபதி. அவனுக்கு இருக்கிற செல்வாக்கு, அவனுக்கு இருக்கிற பலம், அவனுக்கு இருக்கிற அவனுக்கு இருக்கிற ஆட்கள், அவனுக்கு இருக்கிற அதிகாரம் நம்மெல்லாம் இன்னைக்கு சொல்கிற பீத்திரத்தை விட 10 மடங்கு அவன் உள்ளவன் நாகமான். அன்றைக்கு பிரசித்தி பெற்ற படத்தளபதி, அந்த காலகட்டங்களில் சீரியா தேசத்தினுடைய படத்தளபதி, ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரியவன். அவ்வளவு இருந்தும் அவனுக்கு என்ன இருந்தது? குஷ்டரோகம் இருந்தது. அவனுக்கு என்ன இருந்தது? குஷ்டரோகம் இருந்தது. கம்பீரமாக காலையில் குளிச்சு எடுத்து சும்மா டம்முன்னு ரெடியாகி சூப்பராக தலையில் எல்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாம் அப்படி கம்பீரமாக போவார் அவர். அத்தனை லட்ச படை வீரர்களுக்கு அவன் தான் தலைவன். போகிறான். ஆனால் ரிட்டன் வரும்போது எல்லாத்தையும் கழட்டி தலையில் இருக்கிற இதெல்லாம் கழட்டிட்டு எல்லாம் பண்ணும்போது ஓன்னு அடணும் நாகம்மா. ஏன்? குஷ்டரோகம் அவனுக்குள்ளே இருக்கிறது. நீங்காத குஷ்டரோகம். நீங்கிற குஷ்டரோகம் இல்லை, நீங்காத குஷ்டரோகம். அப்போ அவன் என்ன பாவம் செஞ்சான், என்ன அக்கிரமம் செஞ்சான், என்ன பொல்லாப்பு செய்தானோ நமக்கு தெரியாது, என்ன தவறு செய்தானோ நமக்கு தெரியாது. அவனுக்கு குஷ்டரோகம். அப்படி இருக்கிறவனுடைய கம்பீரம் வெளியில் போகும்போது அப்படி காட்டுறான், வர்றான். அவனிடத்துல ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை 13 வயதோ 14 வயதோ 15 வயதோ இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு மக அங்கே வேலை செய்கிறா. எப்படி? நாகமா சீரியா தேசத்தை சேர்ந்தவன். தேவனை குறித்த அறிவு அவனுக்கும் குடும்பத்துக்கு யாருக்குமே கிடையாது. இந்த பிள்ளை எங்கிருந்து வந்தா? இந்த சின்ன பிள்ளை எங்கிருந்து வந்தா? அப்படி அங்கே கேள்வி நம்ம கேட்கணும் பொதுவாக, எங்கிருந்து வந்தான்னு. அப்போ தேசத்தில் யுத்தங்கள் நடக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டான் இவன், இந்த நாகமா தான் வீட்டு வேலைக்கு தூக்கிட்டு வந்துட்டான். அப்போ அந்த பிள்ளை எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பா. அந்த பிள்ளை எப்படி கண்ணீர் வடிச்சிருப்பா. கதறி அழுதுருப்பா. என் அப்பா கிட்டேருந்து, என் அம்மா கிட்டேருந்து, என் அண்ணன் கிட்டேருந்து, என் அக்கா கிட்டேருந்து, என் தங்கச்சி கிட்ட இருந்து, என் உறவுகிட்ட இருந்து எல்லாத்திட்டிருந்து என்னை பிரித்து துடிக்க என்ன பண்ணிட்ட? என் துய தேசத்திலிருந்து என்னை தூக்கிட்டு வந்துட்ட. உனக்கு தேவன் குஷ்டரோகம் கொடுக்காம வேற என்ன கொடுப்பார் உனக்கு? அந்த பெண்ணுக்கு வந்த கொஞ்ச காலத்தில் அவள் பாப்பால எஜமா அந்த வீட்டுக்குள்ளே வர்றத, அவள் அந்த வீட்டில் தானே வேலை செய்கிறா. அப்போ பாப்பால அந்த காலத்தில் அடிமைகளுக்கு பேச்சு உரிமையும் கிடையாது, எந்த ஊடும் கிடையாது. சொன்ன வேலையை செய்யணும். இப்போ உட்காரணும், எந்திரிக்கணும். மறு வார்த்தை நான் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறேன், நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்னா தலையாக கிழிச்சிடுவாங்க அங்கேருந்து.
அந்த வேலையெல்லாம் அங்கே பண்ணவே முடியாது. பல்ல பேத்துருவாங்க, அது எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் அது, பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட பெண் எவ்வளவு காலம் கதறி இருப்பா, கதறுன்னு கதறி இருப்பா. ஆண்டவரே, எனக்கு நீதி செய்ய மாட்டீரா, எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா, என் அப்பாவை அம்மாவை நான் பார்க்கணுமே. ஏன்னா உண்மையான பாசம் இருந்தால் கட்டாயம் கதற ஆளும். அப்போ நான் பார்க்கணுமா, 1000 இருந்தாலும் என் தகப்பன் தாய் மாதிரி வருமா, எனக்கு என்னுடைய எதிரில் உள்ள உறவுகளை பார்க்கணுமே. என் ரத்த பந்தங்கள்லாம் அங்கே கிடக்குது, நான் இங்கே கிடக்கிறேனே, அநியாயமாக நான் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேனே, என்னை கொண்டாந்து இப்படி கொண்டு விட்டுட்டீங்களே ஆண்டவரே. அந்த பிள்ளை கதறுன்னு கதறினாலும் அந்த பிள்ளை தேவனோட ஒரு மனமாக ஒற்றுமையாக அவன் நம்பிக்கையாக அந்த பிள்ளை அந்த இடத்துல இருந்தாள் என்று வேதத்தில் இருந்தான். ஏனென்று சொன்னால், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு வர இந்த நாகமான், இப்படி பண்ணிட்டு வரான் நாகமான், இப்படி வரானே, இதை பார்த்துக்கிட்டு தான் வர்றா. இவ்வளோ கம்பீரமாக போகிறாந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அவன் ட்ரெஸ்ஸை கட்டின உடனே அவனுடைய குஷ்டரோகத்தை பார்த்து அவன் குடும்பமே அலறுது, அவன் குடும்பமே அழுவுது. அவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷமே கிடையாது. வெளியில் எல்லாம் இருக்கு, ஆனால் சந்தோஷமே கிடையாது. ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருந்தா, தருணத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா. கரெக்டாக எஜமானியின் இடத்துல கேட்டுட்டா. உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லியிருக்கலாம். அடுத்த செகண்டை சொல்லிவிடுவாங்க, நீ யார், நீன்னு என்ன சொன்ன, நீ யார்கிட்ட வந்து பேசுகிற, ஐயா பற்றி பேசுகிற, கொள்றேன்னு என்ன சொல்லிட்டு. ஆனாலும் தைரியம் கொண்டு இவனை தண்டிச்சு இது நாயும்னு நம்மளை மாதிரி சொல்லாதபடி, இவனுக்கு வந்து நேரிட்டது நல்லது என்று சொல்லாதபடி, எனக்கு செய்த அநீதிக்கு தேவன் பழி வாங்கினார் என்று சொல்லாதபடி, தேவனுடைய அன்பை அங்கே கொடுக்க வந்தா. தேவனுடைய அன்பை கொடுக்க வந்தா. இவ்வளோ பெரிய அநியாயம் எனக்கும் என் குடும்பத்துக்கு செஞ்சவன் இவன் செஞ்சவன் சாதாரணமானவன் இல்லை, இவன் பொல்லாதவன் சொல்லிட்டு அப்படின்னு எண்ணாதபடி அழுது எவ்வளோ காலம் அழுது முடிச்சிருப்பா. எண்ணாதபடி தன் எஜமானிடத்தில் போய் பேசும்போது அவங்க என்ன கோபமாக பேசுனாங்களோ, திட்டினாங்களோ, ஆனாலும் எஜமானியமாக கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு சுகமாகறதுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. எங்கள் தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் ஐயா ஒருத்தங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய இதில் நாமத்தினாலே அற்புதங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே செய்கிறவர்கள், சொல்லுகிறவர்கள் அவர் இருக்கிறார். ஐயா அங்கே போனாங்கன்னா கட்டாயம் சுகத்தோட திரும்பி வந்துடுவாங்கன்னு. இது யார் சொல்லி தந்திருப்பாங்க அவளுக்கு? யார் ஊட்டி வளர்த்துருப்பா? கர்த்தர் தான். கர்த்தர் யார் மூலமாக ஊட்டி வளர்த்துருப்பா? கர்த்தர்ன்னு நேராக நின்று தான் வந்து நிற்கிறான், வந்து வா ஊட்டுறேன்னு ஊட்டி விட்டுருப்பாரு. தேவன் அவர்கள் பெற்ற தகப்பன் தாயின் மூலம்தான், சகோதரர்கள் மூலம்லாம் அப்புறம், சகோதரிகள் மூலம்லாம், தகப்பன் தாய் மூலம்தான் அந்த சாரத்தை ஊற்றி தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் சொல்லி, கற்பனைகளை எல்லாம் சொல்லி 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 நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரே அன்றி வேறு ஒருவரை ஆராதிக்கவே கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது என்கிற அநேக கட்டளைகளை எல்லாம் சொல்லி 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 அந்த மன்னிக்கிற காரியத்தையும் சொல்லி 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 மன்னிக்கணும், கண்டிப்பாக மன்னிக்கணும் என்று சொல்லி அந்த சாரத்தை ஏற்று கிறிஸ்துவில ஒரு மனமாக இருந்ததுனால தான் ஒரு வேலை செய்கிறவளுடைய பேச்சில் கர்த்தர் இருந்தார். அந்த ஆலோசனைக்கு கேட்டு அந்த அவ்வளோ பெரிய தளபதி மனைவி கேட்டு தன் கணவனுக்கு சொல்லி கீழ்ப்படிந்து நடந்த காரியம் சாதாரண காரியமே கிடையவே கிடையாது. இந்த இடத்துல இவர்கள் பணிந்து கொள்ளவே மாட்டோம், போயான்றாங்க. அப்படியே தான் சொல்கிறாங்க ராஜா கிட்ட, போயா நீ விட, நீ இதுக்கெல்லாம் நாங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை, உன் பதவி கொடுத்த பதவி எங்கள் தேவனால் கொடுத்தது, பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, அதிகாரம் இல்லைனாலும் சரி, அதனால் எல்லாம் போனாலும் சரி, எங்கள் ஜீவனையே போனாலும் போய் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீ சொல்லுகிற காரியத்துக்கு பணியவே மாட்டோம் என்று அவ்வளவு தூரம் எந்த மனுஷனும் அங்கு எவரும் பேசாததை இவர்கள் பேசுகிறார்கள் என்றால் இவர்களுடைய அடித்தளம், ஆழம், வேறு, இவர்களுக்குள்ள அந்த சாரம் எதிலிருந்து வந்தது? அந்த அவர்களுடைய தகப்பன் தாய், அவர்கள் சுய தேசத்திலே அவர்களை பாலூட்டி வளர்த்து ஆளாக்கின அவர்களுடைய பெற்றோர் மூலம்தான் இந்த வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதை எப்படி ஊட்டி இருக்கிறார்கள் அவர்கள், கடைசியாக எப்படி ஊட்டி இருக்கிறார்கள் என்று லேவியராகமம் 18ஆம் அதிகாரம்
1-5. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். இவைகளின்படி செய்கிறவன் சாகவே சாவான். இவைகளின்படி செய்கிறவன், ஆமேன், பார்த்தீங்களா, சாவே சாவான்னு சொல்லியிருக்கு. அவைகளின்படி செய்கிறவர்கள் அநேகர் இல்லை, ஆனால் அதன்படி செய்கிறவர்கள் நிச்சயமாக கர்த்தராலே படைப்பார்கள் என்று அவங்க அம்மா அப்பா ஊட்டி 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 வளர்த்துருக்காங்க. என்னன்னு அம்மா அப்பா யார் ஊட்டி வளர்த்தா? அம்மா அப்பா தான் ஊட்டி 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 சிறு வயதிலிருந்து ரொம்ப இளம் வயதிலிருந்து குழந்தையிலிருந்தே ஊட்டி 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 வளர்த்தது. அவங்களுக்கு என்ன ஆயிட்டு? அநேகர் ஊட்டுகிறார்கள். எப்படி ஊட்டுகிறார்களோ, எப்படி சொல்லுகிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் இவர்களுடைய தகப்பன் தாய் இந்த மகனை, அப்படி இந்த பிள்ளைகளை இந்த வேத வசனத்தில் தேவன் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின் அடிப்படையிலேயே தான் ஊட்டியிருக்கிறார்கள். அதன்படி அவர்கள் முறையின்படி நீ ஒரு இடத்துல வேலை செய்யலாம், ஒரு இடத்துல ஊழியம் பண்ணலாம், ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணலாம், ஒரு தேசத்தில் பண்ணலாம், ஒரு நகரத்தில் பண்ணலாம், இன்னொரு பிற மாநிலத்தில் பண்ணலாம், பிற மொழிகள் பண்ணலாம், பல மொழிகள் சேர்ந்தவர்கள் இடத்துல நீ ஊழியம் பண்ணலாம். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை செய்யலாம். அவர்கள் முறைமையின்படி நீ கற்றுக்கொள்ளாமல், அவர்களுடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்ளாமல், அவர்கள் முறைமையின்படி நடவாமல், அவர்கள் வேற மொழியில் பேசலாம், அவர்கள் வேற தெய்வங்களை கும்பிடலாம், அவர்கள் விதமான நம்பிக்கைகளை வைத்திருக்கலாம், அவர்கள் விதவிதமான பேக்ரவுண்டில் வந்திருக்கலாம், விதவிதமான பேக்ரவுண்டில் சம்பாதிச்சிருக்கலாம், சேமித்திருக்கலாம், காரியங்கள் இருக்கலாம், இழந்திருக்கலாம், எத்தனையோ அட்டவர் ஏதோ எல்லாம் இருந்திருக்கலாம். அது எல்லாம் நீ கொண்டு வராத, அவைகளெல்லாம் கொண்டு வராத. அவர்களும் கர்த்தருடைய பெயரை சொல்லுகிறவர்களாக இருக்கணும், சொல்லாதவர்களாகவும் இருக்கலாம். தேவனை இந்த முறையில் தொழுது கொள்ளலாம், தேவனை அந்த முறையிலையும் தொழுது கொள்ளலாம், இந்த முறையிலையும் பணிந்து கொள்ளலாம், அந்த முறையிலும் பணிந்து கொள்ளலாம், இப்படி பணிந்து கொள்ளாமலும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என்று சொல்லிட்டு. ஆனால் அவைகளை எல்லாம் நீ என்ன செய்யாத மகனே மகளே, நீ கற்றுக்கொள்ளாத மகனே என்று அவர்கள் தகப்பன் தாய் நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறபடி அவைகளின்படி நடப்போமா, நடக்க மாட்டோமோ, நிற்போமோ, நிற்க மாட்டோமோ, பீசா போயிடுவோமோ, அல்லது சாஷ்டாங்கமாக விழுந்திருப்போமோ என்பதுக்கு தேவன் அனுமதித்து சிட்சிப்பார், தேவன் பரிசிப்பார். அக்கினிக்கு உட்படாததை ஒன்றும் தேவன் தனக்கென்று எடுத்து பயன்படுத்தவே மாட்டார். வேதத்தில் தேவன் சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார், அக்கினிக்கு உட்பட பண்ணாமல் ஒன்றையும் தேவன் பரிசுத்தமாக்கினதை தான் எடுத்து பயன்படுத்துவாரே தவிர பரிசுத்தம் இல்லாததை பயன்படுத்தவே மாட்டார். தேவனோடு கூட ஐக்கியத்திலே இருக்கிறவர்களோடு தான் தேவன் சம்பாஷிப்பார், உறவாடுவார், பேசுவார். தேவன் ஊருக்கு போகல, தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிறார். நாம தான் ஊருக்கு போயிடுவோம், நிறைய நேரம் லீவுக்கு போயிடுவோம். லீவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தேவனோடு கூட பேசுவோம் இல்லை. ஆனாலும் பேசுகிற அப்பா அவர். ஏன்னா அவர் அப்பா மாறி பிள்ளைங்க வரவே முடியவே முடியாது. அப்பா தான். அந்த ஸ்டாண்டர்டுக்கு, அந்த உன்னதமானவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நாம் அருகதையற்றவர்கள். தன்னிகர் இல்லாத அவருக்கு முன்பாக நாம் என்னைக்குமே அருகதை இல்லாதவர்கள் தான். ஆனால் அவருடைய கிருபையினாலே தகுதி உண்டாகிறது. அவருடைய அளவற்ற இரக்கத்தின் கிருபையினாலே, காருண்யத்தினாலே நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்குது. அப்படி ஊட்டி இந்த வேத வசனத்தை அவர்கள் அன்றைய நாளிலே எழுதி கொடுத்த இந்த நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை சொல்லி 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 5 ஆகமங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறத சொல்லி 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 தான் என்ன செய்தார்கள்? வளர்த்தார்கள். எங்கு போனாலும் மகனே, எங்கு போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், உன்னோடு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், என்ன மேன்மக்களாக இருந்தாலும், எந்த விதத்தில் இருந்தாலும், அவர்கள் பேர் சொல்லுகிறவர்களைப் போல மனுஷருக்கு காணப்பட்டாலும்,
கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி, கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1-4. நீ பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, இங்கேயும் பாருங்க, நீங்கள் இஸ்ரவேலின் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ப்பா. கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறாருப்பா, கட்டளையா கொடுத்துருக்கிறாருப்பா. கட்டளையா கொடுத்துருக்கிறாருப்பா, கட்டளையா கொடுத்துருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி இதையும் ஊட்டி ஊட்டி நடத்த. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1-6. யாத்திராகம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். என்னன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள், உன் மகன் உனக்கு தேவரா இருக்கலாம். நல்லா யோசித்துக்கோ. உன் மகன் உனக்கு தேவனா இருக்கலாம், உனக்கு ரட்சகனா இருக்கலாம். உன் மகன் உனக்கு தேவனாக ரட்சகனாக இருக்கலாம். உனக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நண்பன் இருக்கலாம், சகோதரன் இருக்கலாம், சகோதரர் இருக்கலாம், வேற உறவுகளில் இருக்கலாம், எந்த மனிதனோ எந்த இதுவோ இருக்கலாம். இருக்கக்கூடாது, 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 இருக்கக்கூடாது. மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். இங்க உண்டாக்கி வச்சு ராஜா நிறுத்துறான்னா, ராஜா யாராலு? சாத்ராத் மேஷாக் பார்க்குறாங்க. அப்போ அதுக்குள்ள இருக்கிற தந்திரம் என்ன அதை பார்க்குறாங்க முதல்ல. அதுக்குள்ள இருக்கு இவன் எதுக்கு நம்மளை இவனுக்கு வேணும், இங்க இருக்கிற இவளை எல்லாரும் நம்மளை இவனுக்கு எதுக்கு வேணும்? அப்போ தேவன் இந்த பிள்ளைகளை கொண்டு இந்த அவரும் அந்த ராஜ்யத்தில் அந்த பிள்ளைகளை கொண்டு அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியாது, தெரியாது. சிருஷ்டித்தவரும் அவர்களை இந்த தேசத்தில் மற்ற எல்லாரை காட்டிலும் அவர்களை கொண்டு வந்து நிலை நிறுத்தியிருக்கிற கர்த்தர். இதன் பின்னணத்தில் அந்த தகப்பனும் தாயும் தேவனோடு கூட ஒருமனமாய் ஐக்கியத்தில் இருந்து, ஒருவேளை அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன வயதோ, அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன வயதோ, அந்த நேரத்தில் அவர்கள் தகப்பன் தாய் இருந்தார்களோ இல்லையோ இறந்து காலம் கடந்து சென்று விட்டார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் தேவனோடு கூட ஒருமனமாக இருந்து ஊட்டி விட்டு சாரத்தை ஏற்றி விட்டு போனது கொழுந்து விட்டு எரியுது. வராது ஆமேனு, கொழுந்து விட்டு ஏறுது. ஆமேன் வந்து வேற பாஷை, வரவே வராது. அப்போ கொழுந்து விட்டு எரியுது. இன்னைக்கும் சாத்தான் இதே ட்ரெண்டை தான் பயன்படுத்துகிறான். ஒவ்வொருவரை குறித்து தேவன் தனி நோக்கத்தையும் மேன்மையானவைகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு எப்படி வருது ஆமேன்? ரெண்டு உதடும் லேசாக சேர்ந்த மணிக்கு ஆமேன் வருது. முழுமையான ஆமேன் என்ன பண்ண மாட்டேங்குது, வந்துட மாட்டேங்குது. ஆமான் கூட்டத்தாக இருக்கிறோமோன்னு சந்தேகமாக இருக்குது. ஆமான் கூட்டத்தை சேர்ந்தவங்களாக இருப்போமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் ஆமேன் என்று சொல்லுகிறவர் தான் அவர்களோடு கூட இருந்தார். ஆமேன் என்ற பெயரை உடையவர் தான் அங்கே இருந்தார், அவர்களோடு கூட
இருந்தார். அங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது, இந்த ராஜாவுக்கும் தெரியாது. கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்குது. ஆனால் இங்கே கர்த்தர் இவர்கள் எந்த அடிப்படையில் இவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஊட்டி 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 அவர்கள் ஜீனுக்குள்ளேயே, டிஎன்ஏக்குள்ளேயே போயிருச்சு. அதெல்லாம் அவர்களுக்குள்ளே போயிருச்சு. இந்த சாரம் எல்லாம் அதில் சொல்லப்படுகிறது. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி சொல்லி ஆண்டாண்டு காலமாக வளர்த்துட்டாங்க. தாய்ப்பால் கொடுத்த நாள்ல இருந்து வளர்த்து 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 கொண்டு வந்துட்டாங்க. அவர்கள் போன தேசம் நாகரிகமே அன்றைக்கு நாகரிகம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனால் தேவனுக்கேற்ற நாகரிகம் கிடையாது, தேவனுக்கேற்ற வழிபாடுகள் கிடையாது, தேவனுக்குரிய வழிகள் கிடையாது, முறைமைகள் கிடையாது. எல்லாமே மோசம். எல்லாமே அங்கே பரிசுத்தத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க கலாச்சாரமே வேற, அவங்க பண்பாடுகளே வேற, எல்லாமே அவங்க கலாமெட்டிக்ஸ் எல்லாமே வேற, டோட்டலாக வேற. ஆனால் தேவன் இவர்களை கற்பித்து தகப்பன் தாயின் மூலமாக ஒரே தேவனாகிய கர்த்தரை குறித்து சொன்ன, பரிசுத்த தேவனை குறித்து சொன்ன அந்த சாரமும் சத்துவம் அவர்கள் வேற எதிலையும் கலக்காதபடி அவர்களை காத்தது. அங்கிருந்து அடிமைகளாக வந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம். அவர்கள் பணிந்திருக்கலாமோ இல்லையோ எனக்கு தெரியாது. இவர்களைத்தானே எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் அப்படின்னா இவர்கள் தான் பணிந்து கொள்ளவே இல்லை. கண்ணுக்கு தெரியாமல் பின்னணித்தில் இருப்பது யாரு? அவர்களை பெற்றவர்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்ததுனால தான் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நல்ல தேவனுடைய ஆலோசனைகளை கொடுத்து நடத்துகிற நல்ல நண்பன். இன்னைக்கு நண்பன் சொல்கிறோம், இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற நண்பர்கள் இருக்கிறார்களா? கர்த்தருக்கு ஏற்ற சிநேகிதர்கள் இருக்கிறார்களா? கர்த்தருக்கு ஏற்ற கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்களா இல்லையான்னு அவரவருக்கே தான் வெளிச்சம். இங்கே சொல்லப்படுது, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இறக்க. இப்படி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களுக்குத்தான் சொல்லியிருக்கிறாரு. நீ என்னை ஏற்றுக்கொண்டு விட்டாய், என்னை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விட்டாய். என் வார்த்தைகளின்படி நீ நடவாமல் போனாலும், என் வார்த்தைகளை நீ காத்து கொள்ளாமல் போனாலும், என் வார்த்தைகளை நீ கை கொள்ளாமல் போனாலும், நீ என் நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டாமல் போனாலும், நான் அனுமதித்த சோதனையில் நீ ஜெயிக்காமல் போனாலும், நீ பரீட்சையில் பாஸ் பண்ணாமல் போனாலும், நீ அக்கினிக்கு உட்பட உன்னை இடம் கொடுக்காம போனாலும், உனக்கு 1000 தலைமுறைக்கு இறக்கம் பாராட்டுறேன்லாம் சொல்லலை. 1000 தலைமுறைக்கு இந்த வகையில் நீ இருந்தியானா உனக்கு இறக்கம் பாராட்டுவேன்னு சொல்லவே இல்லை. இப்படியும் அப்படியுமா இருக்கிறேன்னு சொல்கிறவர்களுக்கு அப்படி சொல்லவே இல்லை. சாத்ராத் மேஷக் ஆபேத் நேகுமார் இருந்தால் தான் இப்படி 1000 தலைமுறைக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார்ல, அவர் பிழைக்கவே பிழைப்பார்கள் என்று, அதுவும் அப்படித்தான். இந்த சாரத்தெல்லாம் ஏற்றியாச்சு. இந்த சாரத்தெல்லாம் உன்னதமான ஒரு கரத்திலேருந்து வந்த ஜீவனுள்ள வார்த்தைகளும் வசனமாகி இந்த சாரத்தை, கட்டளைகளை அவர்களுக்குள்ளே ஏற்றியாச்சு. இவைகளை எல்லாம் ஏற்றி நேரம் 7:30 மேலே கடந்துட்டு சாரத்தை ஏற்றி கொண்டு வந்ததுனால தான் அவர்கள் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார்கள். இதுதான் அவர்களுக்கு ஒரு, ராஜாவே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். அடுத்தது இன்னொன்று கூட இருக்க, உபாகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது 10-24. அடுத்த வாரம் கர்த்தர் கிருபையில் பார்ப்போம். அப்போ அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ ராஜா சொல்கிறான், ஏன் கைக்கு உங்களை யார் தப்புவிக்க முடியும், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. யார் சொல்கிறா? உள்ளே இருந்து சாத்தானுக்கு தெரியும் தப்பு வச்சிருவாருன்னு. ஆனாலும் என்னன்னு சொல்கிறான்? தப்பு விற்கவே முடியாதுங்கிறான். ஆனால் நல்லா தெரியும் அவர்கள் நம்பி இருக்கிற தேவன் அவர்களை. ஆனால் எந்த வகையில் தப்பு விப்பார் என்று தெரியாது. தப்பு விப்பார்னு மட்டும்தான் தெரியும். இப்போ அவர்கள் அந்த இடத்துல சொல்லுகிறார்கள், வா அப்படியா, வா உன்னை கொண்டு போய் எங்கே கொண்டு போடுறோம், அக்கினி இதில் கொண்டு போய் போடுறோம். ஏன்டா இவனுக்கு இந்த இது இன்னும் எல்லாம் திட்டியிருப்பானுங்க. அந்த ஒரு மனம், அதை தான் அதில் மத்தியில் ஒரு பூமியிலே ஒரு மனப்பட்டிருந்தால் அவங்க நன்றாக 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுறவங்க தான், ஒருமித்து ஜெபம் பண்ணுறாங்க. பணி நிமித்தமாக தனித்தனியாக போயிருக்கலாம். ஆனாலும் கூட தங்கள் மனதில் இருதயத்தில் எங்கிருந்தாலும் ஒன்றாக இருந்து ஜெபிக்கக்கூடியவர்கள் கர்த்தரோடு கூட ஐக்கியமாய்
இருந்து கொண்டிருக்கிறவர்கள் பிரிந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் போடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா நம்ம லைஃப்பை வீணாக்கணும்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கலாம். இல்லை, செத்தா ஆண்டவருக்காக சாபம் என்று சொல்லி களத்தில் இறங்கினார்கள், தூக்கி கொண்டு போட்டார்கள் என்று தெரியும். தூக்கி கொண்டு போட்டார்கள் என்று போட்டதில் யார் இருந்தா? அந்த போடுற வரைக்கும் கூட யோசித்துருக்கலாம், டேய் டேய் இது வரைக்கும் வரலையாடா கத்தர், டே இவ்வளோ வைராக்கியம் பாருன்னா அத்தனை பேரும் மத்தியில் தேவனை குறித்து அவ்வளோ வைராக்கியமே பேசணும்டா, அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது எல்லாம் நமக்கு இனி வீண் போகலை சொன்னமேன்னு அந்த தகப்பனும் தாய் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? போடா அக்கினிக்கின்னு. எதுக்கு போச்சு? எதுக்கு போ அக்கினிக்கு போ. அக்கினிக்கு போனாலும், அக்கினிக்கு நம்ம இறையாகி போனாலும் யாருக்கு இடத்துல வருவோம்? உயிரோட கூட வருவோம். நம்ம யாருடைய சந்ததி? கர்த்தருடைய யெகோவா தேவனுடைய சந்ததி. அந்த சந்ததியில் வந்தது யாரு? இந்த சந்ததியில் வந்தவர் யாரு? ஆபிரகாம். என்னன்னு சொன்னாரு? என் பிள்ளைய நான் கொடுக்குறேன், பலி கொடுக்குறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைய, அவனை சாம்பல் ஆக்கினாலும் அதிலிருந்து அவனை கொண்டு வருவார் கர்த்தர்னு சொன்ன வம்சம். அந்த தேவனுடைய விசுவாச வம்சம், தேவனுடைய விசுவாச வம்சம் இருந்துன்னு சொல்லிடுவாங்க. போடா நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் வச்சிருக்கிறது என்ன? உள்ள விழும்போது கர்த்தருடைய நாமம் மகா மகிமைப்படும்படி எவன் விடுவிப்பான்னு சொன்னானா அவன் கண்ணு முதல்ல பார்க்கும்படி செய்து கத்தலாம். அதில் அவர்கள் முடி கருகவும் இல்லைன்னு அதில் இந்த வாசனை வரல, அதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. இவைகளை எல்லாம் செய்த சர்வ வல்லமை உள்ள தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தால் கர்த்தர் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை இன்றைக்கும் என்றைக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் தப்புவிக்காத தேவன், இதுவரைக்கும் நன்மை செய்யாதது போல இருக்கிற தேவன், இதுவரைக்கும் விடுவிக்காமல் இருக்கிறது போல இருக்கிற தேவன் தம்முடைய நாமத்தை எந்த விதமாய் மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ, எண்ணிருக்கிறாரோ, தீர்மானிச்சிருக்கிறாரோ, திட்டமிட்டிருக்கிறாரோ அதன்படி அவரே அதை செய்து முடிப்பார். அவரே அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்து முடித்த தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இவ்வளவு காலம் கையாளாத தேவன், ஒன்றுத்துக்கும் ஆகாத தேவன், ஒன்றும் செய்யாத தேவன், இதுபரியந்தமும் செய்யாத தேவனை போல அவர்களுக்கு அன்றைக்கு காணப்பட்டார். அன்றைக்கு அவர்கள் व्यसனப்படவும் இல்லை, துக்கப்படவும் இல்லை. இவ்வளவு உண்மையும் உத்தமமாக ஆராதித்தோமா இவரை தகப்பனை, அவ்வளவு நம்ம அந்த கர்த்தர் என்னைக்கு பிரித்தெடுத்து கொண்டு வந்தாரோ அன்றைய தினம் வரைக்கும் அப்படி இருந்தோமே. கடைசியில் என்னடா நம்ம லாஸ்ட்டில் கயிறாருக்கும் பார்த்தோம், இதாவும் பார்த்தோம், என்ன ஒரு கலவரம் உண்டாவுன்னு பார்த்தோம், என்னென்னவோ நடக்கணும்னு நினச்சோம், எதுவுமே நடக்கலை. ஆனால் கர்த்தர் நினைத்திருக்கிறபடி அவர்களுக்கு நடந்தது. அதுக்கு பிறகு அவர்கள் கிட்ட ஒருத்தனும் கிட்ட வந்திருக்க மாட்டான், வேதத்தின்படி கிட்டையே வந்திருக்க மாட்டான், அல்லறின்னு இருந்திருப்பானுங்க வாழ்நாள் முழுதும். இந்த தேவன் அவர்களோடு கூட இருக்கிற தேவன். இவர்கள்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? நெருங்கவே முடியாது என்று சொல்லிட்டு பயமும் அச்சமும் நடுக்கமும் அவர்களுடைய கடைசி நாள் வரையும் இருந்திருக்கும். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் ஒரு மனம் இருந்தால், ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறது என்னவோ அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். அவர் வார்த்தையின்படி அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மகா கிருபையும் இரக்கமும் தயவுள்ளவராய் நீர் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்முடைய அவரவர்கள் இருக்கிற இடம் உம்முடைய ஸ்தலமாக உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி கேட்கவும், ஆண்டவரே பங்கு பெறவும், ஆண்டவரே நீர் செய்த மேலான பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்த வார்த்தையின் மன்னாவுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நீங்காத உம்முடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையிலும் ஆட்கொண்டு ஆளுகை செய்வதாக தொடர்ந்து இந்த ஓய்வு நாளிலே தொடர்ந்து வழிநடத்தும். உம்முடைய பரிசுத்த திவ்ய நாமம் மட்டுமே என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுவதாக. அன்றைக்கு சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவோடு இருந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து நடத்துவீராக. உம்முடைய நாமம் என்னென்ன விதமாய் மகா பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டுமோ அவ்விதமாய் மகிமைப்பட்டு ஒவ்வொருவரையும் தப்புவித்து விடுவித்து ஆண்டவரை பாதுகாத்து தகப்பனாய் உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து
நீர் சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அற்புதங்களை அதிசயங்களை செய்து உமது நாமத்தை மைமைப்படுத்துவீராக. எல்லோரையும் வெட்கத்திலிருந்து சிறுமையிலிருந்து ஆண்டவரே கட்டுகளிலிருந்து நீர் விடுவித்து, இயலாமையிலிருந்து முடியாமலிருந்து விடுவித்து ஆண்டவரே எங்கள் நீதியின் சூரியன் உதித்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும். உமது கரத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முனையர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.